Hi students, welcome to Lori Learn Easy. Today we are going to see 10th Samachir Trigonometry exercise 6.1 la second sum. Okay, what is the sum means? Prove that the following identities, that is 1 minus tan square theta divided by cot square theta minus 1 is equal to tan square theta. So இங்க நீங்கள் listen here, ஸ்கொயரில் மேக்ஸிமம் வந்தாலே நீங்கள் டேரெக்டாக ஐடென்டிட்டி இது பண்ணிவிடுங்க. நமக்கு 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பேஸ் பண்ணி எதுவுமே தெரியாது. தட் இஸ் ப்ளஸ்ன்னு வந்தால் தான் நம்மளுக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு போட முடியும். அதே மாதிரி இங்கேயும் 1 ப்ளஸ்ன்னு வந்தால் தான் போட முடியும். ஸோ நான் இங்கே ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா tan ஸ்கொயர் அண்ட் காஸ் ஸ்கொயர் ரெண்டுமே சைன் பை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸ்ன்னு தான் எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேக் LHS. ஓகே, ஸோ 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் சைன் ஸ்கொயர் தீட்டா பை cos square theta whole divided by cot square theta எப்படி எழுதலாம்? cos square theta by sin square theta ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ மைனஸ் 1. ஓகே, நவ் இப்போ பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட் ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இங்கே cos square thetaன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எந்த டேர்முமே இல்லை. ஸோ ஜஸ்ட் இங்கேயும் cos square theta மைனஸ் இங்கே cos square theta இருக்கிறதுனால நம்ம நியூமரேட்டரை அப்படியே எழுதிடலாம். sin square theta the whole divided by, similarly here also here sin square theta. in first term sin square theta denominators are same. ஸோ நியூமரேட்டரை நான் அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் இங்கே there is no denominator. ஸோ டினாமினேட்டரை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ லிசன் ஹியர். ஸோ திஸ் இஸ், இது பாருங்கள், இது ஃபுல்லாக நியூமரேட்டரில் திஸ் இஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். சிமிலர்லி நியூமரேட்டர் டினாமினேட்டர். உங்களுக்கு டேரெக்டாக புரிஞ்சுதுன்னா டேரெக்டாக கேன்சலைஸ் பண்ணிக்கோங்க, இது மேலே போகும். சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா இதை நான் செப்பரேட் டேர்மாகவே எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வரும்? cos square theta மைனஸ் sin square theta டிவைடட் பை cos square theta இன்ட்டு, ஸோ இது அப்படியே உல்ட்டாவாக மாறும் இல்லையா மேலே போகும்போது. ஸோ sin square theta நியூமரேட்டர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் cos square theta மைனஸ் sin square theta டினாமினேட்டர்லேயே இருக்கும். ஸோ நவ் போத் ஆர் சேம் லைக் டேர்ம்ஸ். ஸோ நான் கேன்சலைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எங்களுக்கு இப்போ என்ன இருக்குது? sin square theta by cos square theta. You know that sin square theta plus cos square theta tan square theta. So this is RHS. tan square theta நமக்கு ஆன்சர் வந்துருச்சுங்களா? ஸோ RHS also hence proved. ஸோ இதுலேயே உங்களுக்கு செகண்ட் சம்மும் இருக்குது, அதுவும் நம்ம இங்கேயே பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். cos theta divided by 1 plus sin theta is equal to secant theta minus tan theta. வெரி வெரி சிம்பிள் சம். ஆல்சோ இந்த கான்செப்ட் தான் நம்ம நிறைய இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம், தட் மீன்ஸ் நீங்கள் நியூமரேட்டரில் 2-3 டேர்ம்ஸ் வந்து டினாமினேட்டரில் சிங்கிள் டேர்மாக வரும்போது நம்ம அதை பிரித்து எழுதலாம். பட் இந்த மாதிரி டேர்ம் வரும்போது அந்த மாதிரி எழுதவும் முடியாது. ஸோ நான் அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வாட் எவர் கம்மிங் இன் டினாமினேட்டர் என்ன சைன் வருதோ அதுக்கு கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அப்போ என்ன வரும்? now taking LHS. ஸோ cos theta divided by 1 plus sin theta இன்ட்டு, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நான் கான்ஜுகேட் எடுக்கிறேன்னா மைனஸ் ஆகிடும் இல்லையா? 1 மைனஸ் sin theta 1 மைனஸ் sin theta. ஸோ இந்த சம் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 4 டைம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்லேயும் இதை பேஸ் பண்ணி 2 சம்ஸ் இருக்குது, ப்ளஸ் எக்ஸாம்பிள் சம்லேயும் உங்களுக்கு 2 சம்ஸ் இருக்குது. ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாமில் இதை பேஸ் பண்ணி ஷுவராக ஒரு கொஸ்டினும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன, ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த பாருங்கள் என்ன இருக்குது? cos theta into 1 minus sin theta. இது ஜஸ்ட் லைக் இப்படியே வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணாதீங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் a plus b a minus bன்னு இருக்கா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? யூ நோ தட் a plus b into a minus b ஃபார்முலா என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ அதுதான் இங்கே எழுத போகிறோம். அப்போ a ஸ்கொயர் இடத்துல எனக்கு 1 தான் இருக்கும், மைனஸ் b ஸ்கொயரில் sin ஸ்கொயர் theta. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன் அதை. cos theta into 1 minus sin theta divided by 1 minus sin square theta. ஓகே, ஸோ உங்களுக்கு ஐடென்டிட்டி ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? ஸோ now
cos theta minus 1 minus sin theta. உங்களுக்கு போடும்போதே ஐடியாவும் கிடச்சிடும், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாகவும் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 1 minus sin square theta என்ன வரும்? sin square theta plus cos square theta is equal to 1. அப்போனா நம்மளுக்கு 1 minus sin square theta என்ன வரும்? cos square theta வரும். ஸோ now writing as cos square theta. Now this cos square theta க்கு square get cancel. So 1 minus sin theta by cos theta நமக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வர டேர்மை தான் நம்ம பிரித்து எழுத முடியும். ஸோ கொஸ்டினில் வந்திருக்கிறது பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த சிங்கிள் டேர்ம் கீழே 2 டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ இதை நம்ம எதுவுமே பிரித்து எழுத முடியாது. ஸோ இந்த மாதிரி வர டேர்மை நம்ம பிரித்து எழுதலாம். ஸோ அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்? 1 by cos theta minus sin theta by cos theta. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ? 1 minus cos theta secant theta minus sin by cos tan theta. So which is nothing but RHS. ஓகேங்களா? Therefore hence proved LHS equal to RHS. கைஸ், இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம் மோர் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா மெசேஜ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.